ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா இப்போ நியமன தேர்வோட ஆணைகளும் வந்துடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். நியமன தேர்வோட ஆணைகள் எப்பொழுது வந்திருக்கு, நியமன தேர்வு எப்போது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நியமனம் தேர்வு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துடுச்சு. இங்கே அதாவது பார்த்திங்கன்னா மே 12 to 18ஆம் தேதிக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் 100% வந்துடுச்சுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 15,000 ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா உடனடியாக நியமனம் செய்யணும் அப்படின்றமான தகவல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா நியமன தேர்வை வைக்க சொல்லி ஆர்டர்கள் வந்துடுச்சுங்க. மே 12 to 18க்குள்ளே முடிக்க உத்தரவுகள் வந்துடுச்சுங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதாவது பார்டர் மதிப்பெண் எடுத்துருக்கவங்களும் படிக்க ரெடி ஆகிடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேளை உங்களுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களா இன்னும் ஒரு வாரம் இல்லை இந்த ஒரு மாத கடைசிக்குள்ளே தெரிஞ்சிடுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு 72 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட 82 எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்களே பார்டர் மதிப்பெண்ணில் இருக்கவங்களும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் நியமன தேர்வு 100% இருக்குங்க. ஆனால் நிறைய தரப்பில் சொல்லியிருந்தாங்க இடைநிலை மற்றும் மேல்நிலை ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா இந்த முறையில் இந்த 149 ஜியோவை தள்ளுபடி செய்யணும், தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே தாங்க எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் இருந்ததுங்க. பட் ஆனால் இப்போது அதெல்லாம் இல்லைங்க. இப்பொழுது பார்த்திங்கன்னா நியமன தேர்வை வைக்கிறதுக்கான ஆணைகள் எல்லாமே வந்துடுச்சுங்க. கிட்டத்தட்ட 16,000 ஆசிரியர்கள் காலி பணியிடங்களாக இருக்குதுங்க. இது எல்லாமே பூர்த்தி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நியமன தேர்வை வச்சு தாங்க பூர்த்தி செய்வாங்க. 2022-23 கல்வியாண்டு பார்த்திங்கன்னா முடிகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா காலியிடங்களும் அதிகரிச்சிருக்கிறதுனால இந்த டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்புகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் பார்த்திங்கன்னா கைவிடப்படுற நிலையில் தாங்க இருக்குது. இந்த 149 ஜியோவை தள்ளுபடி செஞ்சாங்க அப்படின்னா நிறைய பேர் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இப்போது நியமன தேர்வில் எழுதினவங்களே நியமன தேர்வு எழுத போகிறவங்களே பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணாமே டைரெக்டாக எக்ஸாம் எல்லாமே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பட் ஆனால் நியமன தேர்வு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான தேதிகள் எல்லாமே வெளியே வந்துடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.